வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். ஒரு கிராமத்தில் ஒரு எலி வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அது ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த கிராமத்தில் கிடைக்கிற உணவுப் பொருள்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது அந்த எலி. ஒரு நாள் அந்த எலியை பார்க்கறதுக்காக நகரத்திலிருந்து அதோட நண்பன் எலி வந்தது. 2 எலிகளும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சுக்கிட்டதுனால ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நகரத்திலிருந்து வந்த எலி சொல்லுச்சு, நகரத்துல பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், நிறைய வாகனங்கள் இருக்கும், நீ வந்து பாரு, நிறைய உணவு இருக்கும், நம்ம வித்தியாசமாக சாப்பிடலாம், இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நகரத்திலிருந்து வந்த எலி சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த எலியும் அதை ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு, சரி நம்ம நகரத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 எலியும் அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி நகரத்துக்கு போச்சுங்க. அங்கே இருக்கிற வீடுகள் கடைகள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அதுங்க 2ம் வீட்டுக்கு போச்சு. வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா ஆடி பாடி குதிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அங்கே இருக்கிற சமையலறையில் நிறைய வித்தியாசமான உணவுப் பொருட்கள்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையும் சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையாக ஏறி சாப்பிட பார்த்ததுங்க. கொஞ்ச நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டில் இருக்க ஒரு பெரிய நாய் அதுங்களை கத்தி மிரட்டிக்கிட்டு இருந்தது. இந்த 2 எலியும் ரொம்பவே பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுச்சுங்க. ஒரு சந்துக்குள்ளே போய் மறைஞ்சுக்கிடுச்சுங்க 2ம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாய் போயிடுச்சான்னு பார்த்துட்டு வெளியே வந்ததுங்க. வெளியே வந்து அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக ஆடி பாடிட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. என்ன இது அப்படின்னு 2ம் யோசிச்சது. பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய பூனை நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பூனையை பார்த்த 2 எலியும் பயந்து ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமா ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிச்சுங்க 2 எலியும். கிராமத்து எலி, நம்ம கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா இந்த நகரத்துல நாய் பூனை எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி இருக்கு. நகரத்துல வித்தியாசமான உணவுகள் இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம அதனால் கிராமத்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட நண்பன்கிட்ட சொல்லுச்சு. நான் கிராமத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி கிராமத்துக்கு போயிடுச்சு. திரும்பவும் தன்னோட பழைய வீட்டுக்கே போய் ரொம்பவே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது அந்த கிராமத்தில் வாழ்ந்த எலி.